நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சூரிய பயிற்சி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து வந்தாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் 7ஆம் இடத்துக்கு வராருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதன் மூலியமாக ஏற்பட போகுது. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது நன்மை பயக்குங்க. சொத்துக்களால் நன்மை கிடைக்க போகுது, அரசாங்க உத்தியோகத்தால் நன்மை கிடைக்க போகுதுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த சமயத்தில் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சரிங்க, எங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறங்க குருவோட பார்வை பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ பணவரவு, பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கள் போகுது. மணி ஃப்ளோ உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. பணப்பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு தீரத்துக்கான ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அது எப்படி பணம் வரும் அப்படின்னா, குருனா பெரியவர் மூலியமாக உங்களுக்கு பணம் வருது. அதே மாதிரி 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறனால சகோதரர்கள் மூலியமாகவும், நிலம் ஏதாவது விற்காமல் இருந்துச்சுன்னா அந்த நிலம் விற்று அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து குழந்தை பாக்கியம் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா, கட்டாயம் குழந்தை பாக்கியம் ஒரு மருத்துவ உதவியின் மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்குங்க, கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்கிறனால மருத்துவ உதவியின் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்ஸஸ் ஆக ஒரு சாதனை புரியறதுக்கான காலகட்டமாக இருக்குங்க. படிப்பை பொறுத்த வரைக்குங்க படிப்பிற்கான கிரகம் ஆட்சி பெற்று இருக்குங்க. அதனால் உழைப்புக்கு ஏற்ற அற்புதமான பலன் இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியில் கிடைக்க போகுது. அதே மாதிரி கவனமோடு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அப்படியே மதிப்பெண்ணாக மாற்றிக்கலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுங்கிற ஒரு அமைப்பு. சுப நிகழ்ச்சிகள்னு எடுத்துக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் திருமணம். அதனால் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பார்வைப்படுறதுனால குடும்பத்துக்கு புது உறுப்பினர்கள் வர்றதுக்கான யோகமும் இருக்குது. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்குங்க. ப்ரமோஷனில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் போகுது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை 6ல் இருக்க ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ராகு இடம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். கூடவே இருக்க கிரகங்கள் உங்களுக்கு பிடிச்ச விரும்பிய இடம் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் உயர் அதிகாரிகள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்காருங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் சிறந்த ஒரு வல்லுநர்களோட வழிகாட்டுதல் மூலியமாக உங்களுக்கு உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சந்திரன் 9ல் இருக்கார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன் சந்திரனுங்கிறது அம்மாங்க. உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் உங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது அந்த நாள் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. இல்லைங்க எங்கள் அம்மா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அம்மாவை பார்க்க முடியாதுங்க அப்படின்னா அம்மா ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கலாம். இல்லைன்னா அம்மா வயசில் இருக்க பெண்களுக்கு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
சரிங்க, எங்களுக்கு குடும்பம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனடியாக செஞ்சுறது குடும்பத்துக்கு நன்மை பயக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக, குறிப்பாக கணவன் மனைவியாக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்க, எங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் குருவோட பார்வை சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட சொத்துக்கள் ஸ்தானத்தில் சேரனால வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, இருக்கிற சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு, பாதியில் நின்று வீட்டை கட்டி முடிக்கிறது, வாகனங்கள் வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி சாதகமாக அமைய போகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறது நல்லதுங்க. வெயில் காலம் வேறு, குடி தண்ணீர் எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு உங்கள் உடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சூரிய பயிற்சியை இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது, இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா, உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.